இருந்த போதிலும் டெல்டா மாவட்டங்களில் பொதுவாகவே அரசியல் கட்சிகளுக்கு கூட்டங்கள் பெரிய அளவில் கூடுவதில்லைதான். கொங்கு மண்டலத்திலும் டெல்டா மண்டலங்களிலும் மக்கள் வெள்ளம் மிகப்பெரிய அளவில் மிகப்பெரும் தலைவர்களுக்கே கூறுவது வழக்கமில்லைதான். அந்த பாரம்பரியம் இங்கு விஜயின் இந்த கூட்டத்திலும் தொடர்கிறது. இருந்த போதிலும் இன்னும் சில நிமிடங்களில் அவர் நாகை அந்த புத்தூர் அண்ணா சாலை ரவுண்டானாவில் விஜய் உரையாற்றுவார் என்று கூறப்படுகிறது. டெல்டா மாவட்ட மக்களின் பிரச்சனை மற்றும் திமுக அரசு, அதாவது டெல்டா மாவட்டங்கள் என்றாலே அது திருவாரூர் என்பது முன்னாள் முதலமைச்சர் மறைந்த கலைஞர் கருணாநிதியின் சொந்த ஊர். திருவாரூர் தொகுதி எப்போதும் திமுகவின் கோட்டையாக இருக்கக்கூடிய தொகுதி. அந்த தொகுதியில் தான் இன்று அவரது டெல்டா மாவட்ட முதல் பிரச்சார கூட்டம், விஜயின் கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டமானது அது 50 ஆண்டுகளுக்கும் அதிகமாக திமுகவின் கோட்டையாக திகழும் மறைந்த முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி மற்றும் தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோரின் உறவினர்கள் மற்றும் அவர்களது சொந்த ஊராக கருதக்கூடிய அந்த திருவாரூர் மாவட்டத்தில் விஜயின் உரை என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும், அவருடைய கட்சிக்கு என்ன ஆதரவு இருக்கும், இதே போல நாகை மற்றும் தஞ்சை மாவட்டங்களிலும் பொதுவாக திமுகவுக்கு தான் செல்வாக்கு, அதிமுகவுக்கு தான் செல்வாக்கு என்று கூறப்படக்கூடிய நிலையில் இந்த புதிய கட்சியான தமிழக வெற்றி கழகம் டெல்டா மாவட்டங்களில் மக்களிடையே என்ன விளைவுகளை ஏற்படுத்த போகிறது, என்ன பிரச்சனைகளை எழுப்ப போகிறது, அதற்கு அந்த பகுதி மக்களின் ஆதரவு என்ன இருக்கிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை இங்கு இளைஞர்கள் மற்றும் அந்த மாணவர்கள் உள்ளிட்டோரின் கூட்டத்தை விட இங்கு நடுத்தர வயதினரின் கூட்டம் நம்ம பார்க்கும் பொழுது சற்று அதிகமாக இருப்பது போல் தெரிகிறது. இதனால் திருவாரூர் நாகை மாவட்டங்களில் இங்கு கல்லூரிகள் மற்றும் அங்கு இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அங்கு இளைஞர்களின் கூட்டத்தை விட அங்கு நடுத்தர வயதினரின் கூட்டமும் கலந்து ஓரளவு இருப்பதாக கருதப்படுகிறது. திருச்சி பெரம்பலூர் அருகில் முழுமையாக இளைஞர்கள் ரசிகர்கள் கூட்டம் அதிக அளவில் இருந்த போதிலும் இங்கு டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை அந்த அளவிற்கு கூட்டம் மிகப்பெரிய அளவில் சாலையில் அவரது வாகனம் செல்ல முடியாத அளவுக்கு அந்த கூட்டம் என்று கூற இயலாது. இருந்த போதிலும் இந்த ரோட் ஷோ என்பது இங்கு நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த கேள்விக்கு விடையளிக்கும் வகையில் விஜயின் உரை இருக்குமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் அவரது முதல் சனிக்கிழமை கூட்டம் பல்வேறு விதமான சொதப்பல்களோடு நிறைவடைந்தது. முதல் கூட்டத்தில் மைக் இல்லை, இரண்டாவது கூட்டத்தில் திட்டமிட்ட நேரத்தை தவிர்த்து இரவில் 8 மணிக்கு போய் சேர்ந்தார். பெரம்பலூரில் 1 மணி வரை காத்திருந்தும் அவர் அங்கு போக முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் இங்கே 2 பொதுக்கூட்டங்கள், அதுவும் அருகருகில் உள்ள ஊர்கள், ஒன்று நாளை புத்தூர் அண்ணா சாலை ரவுண்டானா, இன்னொன்று திருவாரூர் பகுதியில் அவர் உரையாற்றுகிறார். 2 பொதுக்கூட்டங்களும் இன்றாவது திட்டமிட்டபடி நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அவ்வாறு இந்த கேள்விக்கு விடையளிக்கும் வகையில் விஜயின் இந்த பயணம் வெற்றிகரமாக நிறைவு பெறுமா என்ற கேள்வியும், இந்த சனிக்கிழமை பயணத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அவருடைய கட்சி நிர்வாகிகள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் வாரந்தோறும் விடுமுறை தினமான சனிக்கிழமை தான் ஒரு டிசம்பர் மாதம் வரை முதல் கட்ட பரப்புரைக்கான அந்த வியூகம், திட்டம், நாட்கள் மற்றும் நேரங்கள் குறிக்கப்பட்டிருந்தன. இப்பொழுது அனைத்தும் அங்கு முதல் பயணத்தின் போதே மாறுதலுக்குள்ளாகி இருக்கிறது. இதனால் தொடர்ச்சியாக விஜயால் அந்த பயணத்தை நிறைவு செய்ய இயலுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தேர்தல் களத்தில் மக்களை சந்திப்பதற்காக 2ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தை டெல்டா மாவட்டங்களில் தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் தொடங்கி இருக்கிறார். சாலையின் பல்வேறு இடங்களிலும் அந்த தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் சாலையின் பல்வேறு இடங்களிலும் மக்கள் கூட்டம் பெருமளவில் குழுமி இருக்கிறார்கள். இருந்த போதும் இந்த கூட்டத்தில் விஜய் என்ன உரையாற்றப் போகிறார் என்பது குறித்து இன்னும் சில நிமிடங்களில் தெரிய வரும். திருச்சியிலிருந்து வாகனத்தில் வந்த விஜய் திருவாரூர் அம்மையப்பன் பகுதியிலிருந்து அவருடைய சிறப்பு பிரச்சார வாகனத்தில் இப்பொழுது நாகை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பயணமானது சற்று திட்டமிட்ட நேரத்துக்கு அவர் சென்றடைவார் என்றுதான் அவர் வாகனம் செல்லும் அந்த வேகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு தெரிகிறது. இப்போதைக்கு அவர் வாஞ்சூர், அதாவது அந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வாஞ்சூர் என்ற பகுதியை நோக்கி அவரது வாகனம் வந்திருக்கிறது. அந்த வாஞ்சூர் பகுதியிலிருந்து இன்னும் சில கிலோமீட்டர்கள் தான், ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த இருக்கிறது. அந்த 10 கிலோமீட்டர் தொலைவை இன்னும் சில நிமிடங்களில் அவர் அடையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 12:30 மணிக்கு அவர் அந்த அண்ணா சாலை ரவுண்டானாவில் உரையாற்றுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக ஒரு சிறிய பேரணி, ஒரு வாகன பேரணி அந்த திருவாரூர் பகுதியை நோக்கி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை ஆம்புலன்ஸ் மற்றும் குடிநீர்
பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்காக. என்றால் திருச்சியில் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்தனர், தண்ணீர் கிடைக்காமல் தவித்தனர், அவர்களுக்கு உரிய உணவுகள் கிடைக்காமல் அவர்கள் பாதிக்கப்பட்டனர். ஆம்புலன்ஸ்கள் மூலமாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் திருச்சியை போல அல்ல, நாகை திருவாரூர் சிறிய ஊர் என்பதால் அங்கு இத்தகைய பிரச்சனை வந்துவிடக் கூடாது என்பதற்காக 5 ஆம்புலன்ஸ்கள் அவருடைய சிறப்பு பிரச்சார வாகனத்தில் உடனே செல்வதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இதே போல டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே சிறு சிறு குளங்கள், நீர்நிலைகள் இருப்பதால் அங்கு தண்ணீர் பற்றாக்குறை, குடிநீர் பற்றாக்குறை வருவதற்கான வாய்ப்புகள், கிராமங்கள் நிறைந்த அந்த திருவாரூர், நாகை மாவட்டங்களில் தண்ணீர், குடிநீர் பற்றாக்குறை, மயக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவுதான். இருந்த போதிலும் அதற்கான முன்னேற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தாவேகாவின் நிர்வாகிகள், காவல்துறையினர், தீயணைப்பு துறையினரும் மேற்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இப்போது அடியக்கமங்கலம் என்ற ஊர் பகுதியில் திருச்சி அவருடைய வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. அடியக்கமங்கலத்திலிருந்து புத்தூருக்கு அவர் இன்னும் ஒரு 10-15 நிமிடங்களில் வந்து விடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த 2வது காட்சி தான் அந்த புத்தூர் அண்ணா சாலை ரவுண்டானா அந்த பகுதியில் தான் அவரது வாகனம் இப்போது 9 வரை இருக்கிறது. அதை